Good afternoon, students. Today we are going to discuss about ecological succession. What is mean by ecological succession? Success அப்படின்னா என்ன? ஜெயிக்கிறது, அப்படி தானே? எப்படி, எதனால் அது ஜெயிக்கிறது? எதனால் நம்ம ஜெயித்தோம்? இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குது. எப்போ சக்ஸஸ் ஆகும்? நம்ம ஓடி அந்த ஒரு டார்கெட் லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனை தாண்டி போயிட்டோம், எல்லாரை விட ஃபஸ்ட்டு போயிட்டோன்னா அது என்னது நமக்கு சக்ஸஸ், அப்படி தானே? அதே மாதிரி ஒரு நியூ கம்யூனிட்டியை, ஒரு ஏரியாவில் ஒரு நியூ கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் என்னதுன்னா எக்காலஜிக்கல் சக்சஷன். The process of development of new communities in an area is called ecological succession. A community is the sum of total of animals and plants living in an area. அதாவது ஒரு சமூகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சமூகம், அந்த எக்காலஜியில் அந்த சமூகம் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ஸ். ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ அனிமல் இருக்குது, எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டோட்டல் நம்பர் தான் என்னென்னா அந்த கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். எக்காலஜிக்கல் சக்சஷனில் கம்யூனிட்டி, சமூகம் நமக்கு ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகம் அப்படின்னா என்ன? ஒரு ஏரியாவில் என்னென்ன டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க, என்னென்ன வேலைக்கு போகக்கூடிய பீப்புள் இருக்காங்க, பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டி எவ்வளவு, அபோவ் பாவர்ட்டி எவ்வளவு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எவ்வளவு அப்படின்னு எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் லிவிங் இன் அன் ஏரியா தான் என்னென்னா கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு கம்யூனிட்டி இருக்குது. பாண்ட் கம்யூனிட்டி கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு மார்ஷ்லேண்ட் கம்யூனிட்டி. இப்போ பாண்ட் கிராஜுவலி ஃபில்டு வித் சாண்ட் அண்ட் மட். பாண்டு அதாவது குளம் தண்ணி இல்லாமல் ஃபுல்லுமே சேராகவும் இந்த தொளி இதெல்லாமே ஃபில்லாக இருக்குது, தண்ணி இல்லாமல் ஃபுல்லும் மணலும் சேருமா இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறோன்னா மார்ஷ்லேண்ட் கம்யூனிட்டி. இனி இந்த மார்ஷ்லேண்ட் கம்யூனிட்டியில் த மார்ஷ்லேண்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் டைம் மே கிவ் ரைஸ் டு ஏ கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி. இப்போ அந்த குளம் தண்ணி இல்லாமல் ஃபுல்லுமே சேரும் சகதியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும்? கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டிங்கிறது என்னது? அதில் ஃபுல்லுமே கிராஸஸ் இருக்கும். அந்த கிராஸை சாப்பிடக்கூடிய சின்ன குட்டி அனிமல், இன்செக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி. அப்போ இந்த கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? இந்த மார்ஷ்லேண்ட் கம்யூனிட்டிலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஆர் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி, இல்லைன்னா அது ஃபாரஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். எதனால அதை ஃபாரஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம்? அதுலேருந்து பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? ஃபாரஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். இன்னும் இந்த எக்காலஜிக்கல் சக்சஷன் டைரக்ஷனலாக இருக்கலாம், ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கலாம். டைரக்ஷனல்னால் நம்மளாவே அந்த சேரு சகதியெல்லாம் வச்சு அதில் நம்மளாவே பிளான்ஸை ஃபார்ம் பண்ண வச்சு அப்படி பண்ணுறது டைரக்ஷனல். ப்ரெடிக்டபிள்னால் அது தானாகவே உருவாகிறது என்னது? ப்ரெடிக்டபிளாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள இமேஜ் பாருங்கள். எக்காலஜிக்கல் சக்சஷனில், அதாவது எக்காலஜிக்கல் சக்சஷன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றுமே இல்லாத பிளேஸில் புதுசாக ஏதோ ஒன்று உருவாகிறது தான் என்னது? எக்காலஜிக்கல் சக்சஷன். இப்போ பாருங்கள், ஃபாரஸ்ட்டு, இது கிளைமேக்ஸ் ரேஞ்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர் பாட்டம், ஃபஸ்ட்டு பயனியர் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் மண்ணில் செடி கொடி எல்லாமே வளர்ந்துருக்கு. திடீர்னு என்ன ஆகுது? மழை வருது. மழை வந்தோன்னா அங்கே ஒரு சின்ன பள்ளம் வந்திருக்கு. அந்த பள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ தண்ணி ஃபார்ம் ஆனோன்னா அதில் என்ன ஆகுது? சின்ன சின்ன தண்ணியில் வரக்கூடிய பூஞ்சைகள், சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வளருது. அப்புறமா அது ஒரு எமர்ஜ்டு வெஜிடேஷன் ஸ்டேஜுக்கு மாறுது. அப்போ சாண்டெல்லாம் அடியில் போயிடும், தண்ணி என்ன ஆகுது? ஃபுல்லாகுது. அப்படி தண்ணி ஃபுல்லானோன்னா சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மர்ஜ்டு வெஜிடேஷன். அப்புறமா இந்த சின்ன சின்னதாக புல்கள் எல்லாமே இந்த குளத்துல எல்லாம் என்ன ஆகும்? அடியில் நிறைய பாசிகள் எல்லாம் அடியில் வளரும். அதே மாதிரி சப்மர்ஜ், தண்ணிக்கு அடியில் வெஜிடேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த அடியில் மண் எதுவுமே இல்லாமல் வெறுமனே அங்கே என்ன ஆகும்? தண்ணி. அப்போ வெறுமனே தண்ணின்னு இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும்? மீன்கள், நத்தைகள் இதெல்லாம் தான் அதில் இருக்கும். புரிஞ்சுதான்? இதுதான் எக்காலஜிக்கல் சக்சஷன். எதில் என்ன? பாண்டு, அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து பாண்ட் கம்யூனிட்டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை எ ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி. அதாவது பாண்ட்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பாண்டில் பார்த்திங்கன்னா வெறுமனே தண்ணியாக இருக்கும். அதில்
மீன்கள் இருக்கும். அப்புறமா அது வந்து ஒருவேளை கொஞ்சம் மணல் அப்படிலாம் வர ஆரம்பித்தோன்னா அதில் என்ன ஆகும், சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மண் அதிகம் ஆனோடனே என்ன ஆகும், அந்த மீன்கள் எல்லாமே போயிடும். அப்புறமா அது அப்படியே தண்ணி குறைஞ்சி 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 கடைசியில் அது வந்து என்ன ஆகும், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி மாறிடும். இந்த சக்சஷன் இஸ் காஸ்ட் டியூ டு த மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். இந்த சக்சஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வருது, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ்னால தான் இந்த எக்காலஜிக்கல் சக்சஷன் க்ரியேட் ஆகுது. தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி டியூரிங் succession. The kind of animals and plants change continuously with succession. The succession க்கு ஏத்தாப்புல animals and plants என்ன ஆயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். Diversity tends to increase with the succession. அந்த diversityங்கிறது என்னங்கிறது நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். பயோடிவர்சிட்டி, அதாவது ஸ்பீசிஸ் டிவர்சிட்டி இருக்குது, ஜெனட்டிக் டிவர்சிட்டி இருக்குது, நிறைய இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் 4th யூனிட்டில் பார்ப்போம், தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட், the various developmental stages of a community are called seer, and each stage is called seral stage. The first seral stage is called pioneer community. The final stable stage community is called climax community. இனி இதில் உள்ள ப்ராசஸ் என்னென்ன, சக்சஷனில் உள்ள ப்ராசஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நியூடேஷன், இன்வேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், காம்படிஷன், ரியாக்ஷன் அண்டு ஸ்டெபிலைசேஷன். நியூடேஷன் ஏரியா அப்படின்னா, நியூடேஷன் சக்சஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நியூடேஷன்னா பேரன் ஏரியா, அதாவது தரிசு நிலமாக இருக்கக்கூடியது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ பேரன் ஏரியா இஸ் கால்டு நியூடேஷன். அதாவது ஒரு தரிசு நிலமாக மாறுறது தான் வந்து நியூடேஷன். அது எப்படி அந்த இடம் வந்து தரிசு நிலமாக மாறும், எப்படி தரிசு நிலமாக மாறும், வல்கானோஸ், எரிமலை குழம்புனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா ட்ரவுட், வறட்சியினால் அந்த இடம் அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா டிசீஸ் அவுட் பிரேக், அந்த நிறைய நோய் நொடிகள் வந்து மக்களே அந்த இடத்துல இல்லாமல் போய் அந்த இடத்த வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணாமல் தரிசு நிலமாக அப்படி மாறும். வெள்ளப்போக்கு அதிகத்தினால, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னால அந்த இடம் வந்து அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுறது தான் என்னது, நியூடேஷன். ஸோ நியூடேஷனுங்கிறது என்னது, அந்த ஒரு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் தரிசு நிலமாக கன்வெர்ட் ஆகுறது தான் வந்து என்னது, பேரன். ஏதாவது எதுக்குமே உதவாத, அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் உதவாத நிலமாக மாறுறது தான் பேரன் ஏரியா. அந்த மாதிரி பேரன் லேண்டாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்னது, நியூடேஷன். அது எப்படி நியூடேட் ஆகும், எப்படி பேரன் லேண்டாக மாறும், வல்கானோஸ் மூலமாக, ட்ரவுட்னால, டிசீஸ் அவுட் பிரேக்னால, ஃப்ளட்ஸ்னால, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் அப்படி மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வேஷன். அப்போ இன்வேஷன் அப்படின்னா என்னென்னா, இன்வேஷன்ங்கிறது என்னென்னா மைக்ரேஷன் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ஏ கம்யூனிட்டி இன்டு த பேரன் ஏரியா. இப்போ இன்னும் தரிசு நிலமாக மாறுறது நியூடேஷன். இனி அந்த பேரன் ஏரியாவில் புதுசாக பறவைகளோ காக்கையோ ஏதாவது உட்காந்து சீடு போட்டு அதுலேருந்து புதுசாக விதை முளைச்சி வரக்கூடியது தான் என்னென்னா இன்வர்ஷன். புரியுதா? அப்போ அது எப்படி டிஸ்போசல் ஆஃப் ஏ கம்யூனிட்டி, ஏதாவது ஒரு விதைகள் வந்து வெடிச்சு, எப்படி விதைகள் வந்து வெடிக்கும், இன்செக்ட்ஸ் மூலமாகவோ பேர்ட்ஸ் மூலமாகவோ இல்லை எலிகள் வந்து புதுசாக கொண்டு போடுறதுனாலையோ என்ன ஆகும்னா அந்த இடத்துல புதுசாக வந்து ஜெர்மினேஷன் ஆகும். புரியுதா? இதுதான் வந்து இன்வேஷன்னா புதுசாக ஒரு இது ஃபார்ம் ஆகுறது, புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன அர்த்தம், புதுசாக வந்து ஒரு ஏரியாவில் ஒரு அனிமல், ஒரு கேட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் ஒரு 2 or more கேட்ஸ் எக்ஸ்ட்ரா திரும்ப வரக்கூடியதான் என்னது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது த மைக்ரேட்டட் அனிமல்ஸ், எங்கேருந்தோ அந்த அனிமல்ஸ் அந்த பிளேஸில் வந்து புதுசாக வந்து மல்டிப்ளை ஆகுறது. த மைக்ரேட்டட் அனிமல்ஸ் மல்டிப்ளை இன் த நியூ ஏரியா. அது என்னவா இருக்கலாம், சீட்ஸாக இருக்கலாம், அண்ட் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் இன்டு பிளான்ஸ். நெக்ஸ்ட் காம்படிஷன்னா இனி இந்த ஆர்கானிசத்துக்கு இடையிலையே இப்போ பாருங்கள், ஒரு சின்ன லேண்ட் இருக்குது, ஒரு அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு 3 பையன் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆவாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி ஆகி 3 பேருக்கு 3 வீடு வேணும். அப்போ அவங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். 3 பேருக்கு வீடு வைக்கிறதுக்கு 3 பிளாட்டு தேவைப்படும். ஸோ அவங்க அந்த பிளேஸில் என்ன ஆகுது, காம்படிஷன் வருது. ஸோ அந்த காம்படிஷன், த இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அதிகம் ஆகும்போது அங்கே காம்படிஷன் வருது. எதுக்கிடையில் அமங் த ஆர்கானிசம்ஸ் அண்ட் த காம்படிஷன் ஃபார் எதுக்காக, இடத்துக்காக நம்ம காம்படிஷன்ஸ் வருது. அப்புறமா ஃபுட்டுக்காக காம்படிஷன் வருது. புரியுதா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன்னா
இந்த பாப்புலேஷன் வந்து அதிகம் ஆகும்போது அந்த ஏரியா என்ன ஆகுது, மாடிஃபை ஆகுது. அந்த மாடிஃபிகேஷன் தான் என்னென்னா ரியாக்ஷன் ஆகுது. ஸோ எப்படி மாடிஃபை, இப்போ பாப்புலேஷன் அதிகம் ஆகும்போது நம்ம வீடு வைக்கிறோம், இண்டஸ்ட்ரியல் ஏரியா வருது. அப்போ இண்டஸ்ட்ரி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, செத்து போகுது. மரங்கள் என்ன பண்ணுறோம், வெட்டுறோம். இதுதான் வந்து ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைசேஷன்னா ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு இப்போ அந்த பிளேஸில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிட்டு இனி ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் அந்த பிளேஸ் என்ன தான் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தான் இருக்கும். அதுதான் வந்து கிளைமேக்ஸ் ஏரியா. அதான் வந்து ஸ்டெபிலிட்டி. காட் இட்? சரி, அப்போ ஃபஸ்ட் என்னது நியூடேஷன். நியூடேஷன் என்னது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் ஏரியா வந்து பேரன் நிலமாக, தரிசு நிலமாக மாறுறது நியூடேஷன். அது எதனால நடக்கலாம், வால்கனோஸ் மூலமாக, ட்ரவுட் மூலமாக, டிசீஸ் அவுட் பிரேக், ஃப்ளட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. இன்வேஷன் என்னது, அந்த பிளேஸ் அந்த தரிசு நிலமானதில் வந்து ஒன்று புதுசாக உருவாகிறது என்னது இன்வேஷன். மைக்ரேஷன் ஆர் டிஸ்போசல் ஆஃப் அ கம்யூனிட்டி இன் டு த பேரன் ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னது, புதுசாக ஒன்று அங்கே மைக்ரேட் ஆகி வந்திருக்கு, அது வந்து மல்டிப்ளை ஆகுது, நிறைய ஒன்று ஃபார்ம் ஆகுறது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். காம்படிஷன் நிறைய ஃபார்ம் ஆகும்போது அங்கே என்ன ஆகுது, இடத்துக்கு காம்படிஷன் நடக்குது, சாப்பாட்டுக்கு காம்படிஷன் நடக்குது. ரியாக்ஷன், இனி இந்த பாப்புலேஷன் அதிகம் ஆகும்போது அந்த ஏரியாவை என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதோ ஒரு நிலமாக என்ன பண்ணுறாங்க, மாற்றும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னென்னா ரியாக்ஷன். ஸ்டெபிலைசேஷனாக ஃபைனலாக ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன். அதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். காட் இட்? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், எக்காலஜிக்கல் சக்சஷனுடைய டயக்ராமேட்டிக் ரிப்ரசன்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயனியர்ஸ், அப்புறமா செரல் ஸ்டேஜ் 1, செரல் ஸ்டேஜ் 2, செரல் ஸ்டேஜ் 3, கிளைமேக்ஸ் ஸ்டேஜ், செரல் ஸ்டேஜ் 4. நியூடேஷன் என்னன்னு சொல்லியிருக்குது, டெவலப்மெண்ட் ஆஃப் எ பேரன் ஏரியா இஸ் கால்டு நியூடேஷன். இன்வேஷன் இஸ் த மைக்ரேஷன் ஆர் டிஸ்போசல் ஆஃப் எ கம்யூனிட்டி இன் டு த பேரன் ஏரியா. Next, the establishment, the migrated animals multiply in the new area. The seeds and spores, source கிடையாது, spores germinated into seeds. Competition, reaction, stabilization. Next வந்து climax. Climaxனா என்ன, final stage of succession of a community is called climax. இந்த climaxல பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மோனோக்ளைமேக்ஸ் தியரி, பாலிக்ளைமேக்ஸ் தியரி அண்ட் கிளைமேக்ஸ் பேட்டர்ன் தியரி. மோனோக்ளைமேக்ஸ் தியரி பார்த்தீங்கன்னா ஈச் கிளைமேட்டிக் ஆர் ஜியாகிரபிக்கல் ரீஜன் ஹேஸ் ஒன்லி ஒன் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, ஒரே ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி தான் இருக்கும். பாலிக்ளைமேக்ஸ்னா மெனி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் பேட்டர்ன் தியரி அப்படின்னா the climax community of an area is determined by the total environmental factors of the area in which it exists. அது எப்படி அந்த கிளைமேக்ஸ் ஏரியாவை எப்படி டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கிளைமேக்ஸ் பேட்டர்ன் தியரியை வந்து கன்க்ளூட் பண்ணும். இனி இந்த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன், என்னென்ன சக்சஷன் இருக்குது, ப்ரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ரைமரி சக்சஷன் என்னது, ஃபஸ்ட்டு லைஃப்லெஸ்ஸாக இருந்த ஒரு பேரன் ஏரியானா என்னது, தரிசு நிலம். அந்த தரிசு நிலம் வந்து அதாவது த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கம்யூனிட்டி ஆன் ஏ லைஃப்லெஸ், அதாவது தரிசு நிலமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் வரக்கூடியது தான் என்னென்னா ப்ரைமரி சக்சஷன். இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல சின்னதாக வந்து அந்த ராக்கில் வந்து சின்னதாக பாசிகள் எல்லாம் ஒட்டி வரக்கூடியது, அந்த பாறைகளுக்கு இடையிலேருந்து சின்ன கிராஸஸ் எல்லாம் வரக்கூடியது தான் வந்து ப்ரைமரி சக்சஷன். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இனி அப்புறமா அந்த ப்ரைமரி சக்சஷன் வந்து புதுசு the development of a community in an area which is already occupied by a well developed community. ஏற்கனவே டெவலப் ஆகிருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இன்னும் டெவலப் ஆகக்கூடியது என்னது, செகண்டரி சக்சஷன். புரியுதா? அப்போ ஏற்கனவே மரங்கள் எல்லாம் இருக்குது, இந்த க்ராப் லேண்ட்ஸு அது வந்து ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இனி அது எல்லாத்தையும் வெட்டிட்டு திரும்ப அதுலேருந்து புதுசாக உருவாக்குறது தான் என்னது, செகண்டரி கன்செஷன். இனி இந்த பேஸ்ட் ஆன் த டாமினேட்டிங் ஸ்பீசிஸ் இந்த கம்யூனிட்டி, இந்த சக்சஷன் எல்லாமே எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், ஆட்டோட்ராபிக். ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் தான் இருக்குது. என்னென்ன, ப்ரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன். இனி இந்த அதில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை பேஸ் பண்ணி இந்த சக்சஷனை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஆட்டோட்ராபிக் சக்சஷன் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் சக்சஷன். autotrophic succession அப்படின்னா it is characterized by the dominance of autotrophic organism.
the succession begins predominantly in inorganic environments. எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்? இன்ஆர்கானிக் என்விரான்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ராபிக் சக்சஷன் வந்து டாமினன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ், தட் இஸ் அது ஆர்கானிக் என்விரான்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. புரியுது? நெக்ஸ்ட் இனி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ப்ரைமரி சக்சஷனையும் செகண்டரி சக்சஷனையும் கம்பேர் பண்ணுறோம். எப்படி கம்பேர் பண்ணுறோம்? ப்ரைமரி சக்சஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைமரி சக்சஷன் வந்து development of a community on a lifeless barren area. அதாவது ஒரு தரிசு நிலத்தில் புதுசாக உருவாகிறது தான் ப்ரைமரி சக்சஷன். செகண்டரி சக்சஷன் வந்து என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கம்யூனிட்டி இன் அன் ஏரியா விச் இஸ் ஆல்ரெடி ஆக்குபைடு பை ஏ கம்யூனிட்டி. ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் ஆகிருக்கக்கூடியதில் புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிறது தான் வந்து செகண்டரி சக்சஷன். நெக்ஸ்ட் ப்ரைமரி சக்சஷனில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி இன் ஏ நியூ ஐலண்ட் புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகிறது தான் ப்ரைமரி சக்சஷன். செகண்டரி செக்ஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி இன் கட் ஓவர் ஃபாரஸ்ட், அதாவது மரங்கள் எல்லாம் வெட்டி அஃபாரஸ்டேஷன் நடந்தது. அஃபாரஸ்டேஷன் என்னது? மரத்தை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு புதுசாக மரம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது என்னது? அஃபாரஸ்டேஷன். அப்படி கட் ஓவர் கட் பண்ண மரத்துலேருந்து புதுசாக திரும்பவும் வெஜிடேஷன் ஆச்சு அப்படின்னா அது என்னது? செகண்டரி சக்சஷன். காட் இட்? நெக்ஸ்ட் significance of succession. In ecological succession creates a stable community in the fluctuating physical environment. It plays an important role in the slow dispersal of animals. அதாவது புதுசாக அனிமல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இல்லை புதுசாக ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த சக்சஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீ அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எக்கோசிஸ்டம்னா எக்கோன்னா என்னது? நம்மளுடைய என்விரான்மெண்ட். சிஸ்டம்ங்கிறது என்னது? அதில் இருக்கக்கூடிய யூனிட்னா என்னது? அதில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசமாக நான் லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே சேர்ந்து தான் என்னது? யூனிட்னு சொல்கிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஃபேக்டர்ஸையும் நான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸையும் எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது என்னது? எக்கோசிஸ்டம். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், டிசர்ட் எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம், ரிவர் எக்கோசிஸ்டம், ஓஷன் எக்கோசிஸ்டம், எஸ்சுரி எக்கோசிஸ்டம். இத்தனை டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் நம்ம சிலபஸில் இருக்குது. நீ இதில் ஃபர்ஸ்ட் எல்லா எக்கோசிஸ்டத்துலேயுமே அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏரியா மட்டும் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். இப்போ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னா என்னது? ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் என்னது? ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துடைய என்விரான்மெண்ட் என்னது? ஃபாரஸ்ட். இதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னது? இதில் இருக்கக்கூடிய எக்கோ என்னது? ஃபாரஸ்ட். சிஸ்டம்ங்கிறது அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் வேரியஸ் ஸ்பீசிஸ் தான் என்னது? சிஸ்டம். இப்போ ஃபாரஸ்ட் இஸ் அன் எக்காலஜிக்கல் யூனிட். இட் இஸ் மேட் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இனி இதில் என்னென்ன இருக்கும்? லார்ஜ் ட்ரீஸ் இருக்கும், அடர்ந்த காடுகளாக இருக்கும், திக் வெஜிடேஷன். இந்த ஃபாரஸ்ட் இஸ் அன் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். லேண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடியதுனால இது வந்து என்னது? டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். இட் இஸ் எ செல்ஃப் சஸ்டெய்னிங் எக்காலஜிக்கல் சிஸ்டம். இட் இஸ் எ பயோம். இப்போ பயோம் அப்படின்னா ஒன் வேர்டில் வரும். பயோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லார்ஜ் லேண்ட் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பயோம்னு சொல்கிறோம். அப்போ இந்த லேண்ட் ஏரியாவில் என்னென்ன இருக்கும்? எப்படி கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும்? பிளான்ட்ஸ்னால, அனிமல்ஸ்னால, ஹியூமன்ஸ்னால, அப்புறமா இருக்கக்கூடிய கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும்? அந்த அந்த லேண்ட் ஏரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் அன்டிஸ்டர்ப்டு ஃபாரஸ்ட் ஆர் லொக்கேட்டட் இன் அவர் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸில் நேஷ்னல் பார்க்ஸ் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ இதில் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரிஞ்ச ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எது சொல்ல? நம்மளுடைய ஜுராசிக் பார்க்கு வேப்பமூட்டில் இருக்கக்கூடியது, அப்புறமா உதயகிரி ஃபோர்ட்டு தக்கலையில் இருக்குது, புலியூர்குறிச்சி, இதெல்லாமே வந்து கவர்மெண்டால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் நிறைய என்னென்ன பார்க்ஸ், இது ரெண்டும் நான் போயிருக்கிறேன், எனக்கு தெரியும். இன்னும் நிறைய பார்க்ஸ் இருக்குது. நேஷ்னல் எக்கோ பார்க்கு கன்னியாகுமரியில் எக்கோ பார்க்குன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் அன்டிஸ்டர்ப்டு ஃபாரஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் ஃபார்ம் த ஹேபிடேட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி ஆர் அனிமல்ஸ்.
நெக்ஸ்ட் இதில் உள்ள காம்பனன்ட்ஸ் என்னென்ன, எல்லா எக்கோசிஸ்டத்துலேயும் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், காமன் இந்த காம்பனன்ட்ஸ் abiotic factors and biotic factors. Abiotic factors in non-living things என்னென்ன, soil, water, air, sunlight, temperature, இதெல்லாமே வந்து abiotic factors. நெக்ஸ்ட் biotic factorsனா ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், biotic factors plants and animals தான் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இனி plants of a forest community are பெரிய ட்ரீஸாக இருக்கலாம், சின்ன கொடிகளாக இருக்கலாம், சின்ன சின்ன செடிகளாக இருக்கலாம். இதெல்லாம் தான் வந்து பிளான்ட்டில் இருக்க ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி. காட் இட்? நெக்ஸ்ட் இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம படித்தது மாதிரி தான். என்னென்ன, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். இதை ப்ரொடியூசர்ஸ்னால் கிராஸ், கன்சியூமர்ஸ்னால் அனிமல்ஸ், டீகம்போசர்ஸ்னால் அந்த பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கஸ், இதெல்லாமே என்னது டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் ஆர் green plants, they synthesize food by photosynthesis, they are autotrophs, they use inorganic substances and sunlight. கன்சியூமர்ஸ்னால் அனிமல்ஸ், அது என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து சாப்பிடும். கன்சியூமர்ஸ் ஈட்டிங் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஹெர்பிவோர்ஸ், எக்ஸாம்பிள் டியர். கன்சியூமர்ஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்டு கார்னிவோர்ஸ், எக்ஸாம்பிள் டைகர். இந்த கன்சியூமர்ஸ்லேயுமே 3 டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க, ப்ரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த ஹெர்பிவோர் வந்து ப்ரைமரி கன்சியூமர், கார்னிவோர் வந்து செகண்டரி கன்சியூமர். டீகம்போசர்ஸ் வந்து என்ன பண்ணும், டெட் பாடிஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸை வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். அதாவது மண்ணோட மண்ணாக மக்கி போகக்கூடியதான் கன்வெர்ட் பண்ணுறது யாருடைய வேலை, இந்த டீகம்போசர்ஸுடைய வேலை. டீகம்போசர்ஸ்னால் யார் யார், பாக்டீரியா, ஃபங்கஸ், இதெல்லாமே யார், டீகம்போசர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்னா இதுவும், இந்த கிராஸ்லேண்டும் எங்கே தான் வருது, மண்ணுடைய மேற்பகுதியில் வரக்கூடியது தான் இந்த கிராஸ்லேண்டு. ஸோ இதுவும் என்னது தான், டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். இதையும் நம்ம என்னென்னு தான் சொல்கிறோம், பயோம்னு தான் சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெர்பேஷியஸ் வெஜிடேஷன். எதனால இது ஹெர்பேஷியஸ் வெஜிடேஷன், ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அக்யூர் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால தான் இந்த கிராஸ்லேண்டுங்கிறது என்னது, ஹெர்பேஷியஸ் வெஜிடேஷன். இது ஃபுல்லுமே என்ன தான் இருக்கும், கிராஸஸாக இருக்கும். இனி இந்த கிராஸஸ் வந்து எர்த் சர்ஃபேஸுடைய 19% ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது. ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட், டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட், போலார் கிராஸ்லேண்ட். இனி இந்த கிராஸ்லேண்டை என்ன சொல்கிறோன்னா தேரைன்னு சொல்கிறோம். தேரை இஸ் அ டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட் இன் விச் பேச்சஸ் ஆஃப் டால் கிராஸஸ் ஆர் இன்டர்பிரஸ்ட் வித் சால் ட்ரீஸ். அதாவது மலை சரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த சுங்காங்கடை அந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீல கிராஸாக இருக்கும், மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கும், புல்களை. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்னா தேரைன்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா இமயமலை அடிவாரங்களில் இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது, பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம படித்தது மாதிரி ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் நான் லிவிங் திங்ஸ் சச் as soil, water, light, temperature. The biotic components includes plants and animals. ஆல்ரெடி பார்த்தது மாதிரி பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். Thank you students. Here I conclude this session. Tomorrow we will meet you with a new session. Before that, I will play a video. Just listen. Got it? Natural ecosystem is further divided into terrestrial ecosystem and aquatic ecosystem. Terrestrial ecosystem is classified into 3. Desert ecosystem. Aquatic ecosystem is divided into 2 types. 1. Freshwater ecosystem. 2. Marine ecosystem. Biotic and abiotic components. In any ecosystem, biotic and abiotic components are present, but they will differ based on type of ecosystem. Biotic components: producers, plants, mangroves, algae. Consumers: insects,
Animals, protozoans, crab, hydra, and decomposes, detritus-feeding bacteria and fungi. Abiotic components: air, temperature, water, and soil, etc. 1. Forest ecosystem. It contains high rainfall, large number of flora and fauna, highly diverse population, dense population. Stability of ecosystem is sensitive. Functions: watershed protection, soil erosion control, atmospheric regulation. 2. Desert ecosystem. It contains high temperature, intense sunlight, low number of flora and fauna, low water resources. Organisms are xeric adaptive. Types of deserts: 1. Sandy desert. 2. Stony desert. 3. Rocky desert. 4. Plateau desert. 5. Mountain desert. 6. Cold desert. Functions: solar energy resources and mineral resources. 3. Grassland ecosystem. It contains marginal rainfall, unimproved wild plant communities, densely populated. Types of grasslands: 1. Tropical grassland. 2. Temperate grassland. Functions: provide food, breeding areas, human habitat. 4. Aquatic ecosystem. It contains low temperature, soil and vegetation is submerged, densely populated. Types of aquatic ecosystem: 1. Ocean. 2. Lotic. 3. Lentic. Functions: recycle nutrients, purify water, proper rainfall, recharge groundwater. 5. Terrestrial ecosystem. It contains large number of flora and fauna, huge rainfall, highly diverse population. Functions: provide shelters, provide food. Thank you, students.